பிரீத்தி வந்து இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ எப்படி பிரீத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம சக்தி வந்து கவலைப்படுறாரு. பிரீத்தி கிட்ட இப்படி எப்படி சொல்ல முடியும், அவள் என்ன நினைப்பான்னு, அவங்க நல்லதுக்காக நம்ம பண்ணுறோம், அப்போ அவங்க சொல்லி தானேங்க ஆகணும். எல்லாரும் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சொன்னால் பிரீத்தி வந்து நல்லபடி புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களாம் சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பொன்னி, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் சொல்கிறாரு. அடுத்து வந்து பிரீத்தி வந்து சந்திக்கிறாரு சக்தி. அப்போ பிரீத்தி கிட்ட வந்து பிரீத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு சக்தி நம்மக்கிட்ட பேசணும்னு கூப்பிட்றான், நம்ம மேலே வந்து ஏதாவது அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குமா சக்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. உடனே வந்து என்ன சக்தி பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடியே அப்படின்னோடனே, சரி அஃபிஷியலாக இல்லை பர்சனலாக தான் பேசணும் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. எவ்வளோ நாள் சக்தி நான் நினச்சிட்டு இருந்தேன் நீ கூப்பிடுவேன் என்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இருக்க வரைக்கும் நீ என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன சக்தி சொல்லு அப்படி சொன்னோன்னே, இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்றாரு. சொல்லு சக்தி என்ன விஷயம் அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அன்னைக்கு வந்தாங்கல்ல அவங்க 2 பேரும், அவங்க வந்து உனக்கு கல்யாணம் நல்லபடி நான் நடக்கணும்னா இந்த வீட்டில் நீ இருந்தால் நடக்காதான், இந்த வீட்டை விட்டு நீ போனால் தான் உனக்கு நல்லது எதாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சக்தி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னா, இங்கே பாரு பிரீத்தி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி, காலம் ஃபுல்லாக இப்படியே இருக்க முடியாது இல்லையா, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல அப்படின்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி நீயா சக்தி இப்படிலாம் பேசுகிற, என் மனசில் யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு இப்படி பேசுகிறியே அப்படின்னு. இங்கே பார் பிரீத்தி, நடந்து முடிஞ்சது எதுக்குமே வந்து விளக்கம் கொடுக்க நான் விரும்பலை, எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில், நம்ம ரொம்ப விரும்பணும் தான், இல்லைன்னு சொல்லலை நான், அது முடிஞ்சு போன கதை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்குன்னு வந்து ஒய்ஃப் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது நல்லா இருக்காது, அதனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது லைஃப்பை நீ ஏற்படுத்திக்கணும் பிரீத்தி, அதுதான் ரொம்ப நல்லது, நீ புது லைஃப் ஏற்படுத்திக்கினா உனக்கு மட்டும் கிடையாது அது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சக்தி நீ இப்படி பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம காதில் மறந்துட்டியா, நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நான் ஆல்ரெடி சொன்னது தான் உனக்கு பிரீத்தி, ஆல்ரெடி உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பேசுறது நல்லா இல்லை, நல்லா புரிஞ்சு போச்சு சக்தி, நல்லா புரிஞ்சு போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொன்னி தானே உங்ககிட்ட வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னால் பார்த்தல, அவன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பற்றி 1க்கு 2 போட்டு கொடுத்து உங்ககிட்ட எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் முயற்சி பண்ணுறா, என்னை பொன்னிக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே வாயை மூடுறியா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. பொன்னியை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறேன், அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம் நீ வந்து என்னை பற்றி பேசிட்டு இருந்த, வந்து நம்ம காதல் பண்ணோம் இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் கூட நான் பொறுத்து போயிருந்தேன், ஆனால் பொன்னியை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட அதிகமாக அக்கறை வச்சிருக்கிறது பொன்னி தான் வந்து அவ்வளோ அக்கறையாக வந்து எல்லா விஷயத்தையும் உன்னை பார்த்து செய்கிறா, ஆனால் அவளை பற்றி இவ்வளோ குறைவாக பேசுகிற, உன்னை பற்றி இது வரைக்கும் பொன்னி ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்பாளா, ஆனால் எப்படி உனக்கு மனசு வருது பொன்னியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு, இல்லை சக்தி நான் அதுக்காக நான் சொல்லலை, இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக அப்படி சொன்னேன், இங்கே பாரு பொன்னியோட டிசிஷன் கிடையாது, இது வந்தவங்க சொல்லிட்டு போனது, அதனால் பொன்னி வந்து இதில் எந்த சம்மந்தமும் படல, அதனால் இந்த மாதிரி பொன்னியை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிறத முதல் நிறுத்து அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியை பற்றி சொன்னோன்னே இவனுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன சக்தி உனக்கு, இந்த வீட்டை விட்டு நான் போகணும், அதுக்காக தான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பார் நான் வீட்டை விட்டு நானே அனுப்பலை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அனுப்ப வேண்டியதாக போச்சு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இவ்வளவும் பண்ணது, சரி உனக்கு நான் நல்ல இடமா பார்த்து ஒரு வீடு பார்த்து நான் வைக்கிறேன் போதுமா, அப்புறம் நீ அங்கே வேணால் போய்க்கோ, உனக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் வேணால் நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி, எனக்கு பார்த்துக்க தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பாரு சக்தி அப்படின்றாங்க. அப்புறம் உன் இஷ்டம் பிரீத்தி, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இந்த வீட்டை விட்டு நீ போய் தான் அவனை வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பிரீத்தி. இது முடியுது.